வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 39,000 ரூபாய் அலவன்சஸ்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜூன் 15 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மியூசியம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள், எல்லாருமே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 3ல் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2 வேக்கன்சிஸும் ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கார்பெண்டரில் 1 வேக்கன்சிஸ் ஓபிசி கேட்டகரிக்கு இருக்குது. அடுத்து ஆர்டிஸ்டில் ஏ கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் 29,200 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். இது பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே அப்ராக்சிமேட்டாக 61,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகுது. நீங்கள் பெங்களூரில் போஸ்டிங்ஸ் வாங்குறீங்கன்னா 61,000 ரூபாய் சேலரி இருக்கும். மற்ற பிளேசஸ்லேயும் உங்களுக்கு சேலரி லெவல் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் எனி 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சயின்ஸ் டிகிரியில் ஃபிசிக்ஸ் எடுத்துருக்கணும். அதில் ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து காம்பினேஷனில் படிச்சிருக்கணும். அதாவது மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 2 சப்ஜெக்டை காம்பினேஷன் எடுத்து படிச்சிருக்கணும். அல்லது பேச்சுலர் டிகிரி சயின்ஸு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதில் ஏதாவது 2 சப்ஜெக்ட் வந்து அவங்க சொல்கிற மாதிரி காம்பினேஷனில் படிச்சிருக்கணும். சுவாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி, என்வைரன்மெண்டல் சயின்ஸு, பயோடெக்னாலஜி அண்ட் மாலிகுலர் பயாலஜி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் ஜூன் 15, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு என்ன வச்சுக்கலாம். அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 25,500 81,500 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 56,000க்கும் மேலே உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும். அதேமாரி நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்ரூட்மெண்ட். இதுதான் அது உங்களோட ஒர்க்காக இருக்கும். 25 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 3ல் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 19,963 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 39,000க்கு மேலே சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதாவது 10 மினிட்ஸ் டியூரேஷனில் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ் அல்லது 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தியில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டெக்னீஷியனில் 3 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 19,963 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 39,000க்கு மேலே சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எஸ்எஸ்சி அல்லது மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஐடிஐ அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபிட்டர் கார்பெண்டரி இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிஸ்ட் ஏல 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 19,963 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 39,970 உங்களுக்கு பெய்ட் பண்ணுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைன் அல்லது கமர்ஷியல் ஆர்ட் இது ரிலேட்டடாக 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 10th முடிச்சுட்டு. ஓகேங்களா. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டைம் பீரியடில் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி 1 இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது தான். ஏஜ் லிமிட் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே ஜூன் 15 இந்த டேட்டில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு பெங்களூரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. அவங்க சொல்லியிருக்க மாதிரி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் 885 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 750 ரூபா ஃபீஸு, அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 135 ரூபா. அதெல்லாம் சேர்த்து நீங்கள் 850 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபீஸ் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸர்விஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு மே 18ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஏ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கு, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கு இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் 100 மார்க்குக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், டிஸ்கிரிப்டிவ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் வந்து டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 3 100 மார்க்குக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதில் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், டிஸ்கிரிப்டிவ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து உங்களுக்கு டெக்னீஷியன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்குது. அது ரிட்டன் டெஸ்ட் வந்து 30 மார்க்குக்கும், ட்ரேட் டெஸ்ட்டு 70 மார்க்குக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஆர்டிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் 30 மார்க்குக்கு, ட்ரேட் டெஸ்ட்டு 70 மார்க்குக்கு, மொத்தம் 100 மார்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.